நண்பர்களுக்கு வணக்கம். திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பக்கத்தில் நொச்சியம்ங்கிற லொக்கேஷனில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து ரூஃப் காங்க்ரீட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கே நம்ம என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன விஷயங்கள் கவனிக்கலாம் பார்க்கலாம். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடம்லாம் நல்லா தண்ணியாக இருந்தது. இது லோலைங் ஏரியா. அது நம்ம இந்த ரோடை விட ஈஸிலி ஒரு 2.5-3 அடி கீழே இருக்கிற மாதிரியான மனை. அங்கே தான் வந்து நம்ம இதை டெவலப் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ரூஃப் காங்க்ரீட் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு மேஜர் மைல் ஸ்டோன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம அதுக்காக ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டேட்டில் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான மெட்டீரியலில் என்னென்ன டீட்டெயிலாக வேணும் எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தெர் வில் பி சேலஞ்சஸ். லைக் எனக்கு லேபர் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி வரல, இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிலேடாக வந்துச்சு, அது மாதிரி சேலஞ்சஸும் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. எவ்ரி ஃபேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஓனருடைய பார்வை வந்து ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன மாறுதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ரூஃப் ஹைட்டு வந்து நம்ம பிளான் பண்ணதை விட ஒரு 6 inches ரைஸ் பண்ணோம். லிண்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா, காங்கிரீட் போட்டதுக்கப்புறமா ரூஃப் வந்து போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ லிண்டலுக்கு மேலே அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறது, காலம் காங்க்ரீட் பண்ணுறது, இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ நாளில் பண்ணலான்னு அந்த டீமில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி மேலே நடந்துகிட்ருக்க டைம்லேயே நாம் வந்து முன்னாடியே கம்பி வாங்கி கொடுத்து பீமுக்கோ ஸ்லாபுக்கோ இந்த ராடை கட் பண்ணுறதோ, இல்லை ராடை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதோ, இல்லை இந்த ரிங்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணுறது, இந்த பீம்ஸ்க்கான ரிங்ஸு, இந்த மாதிரி எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம ப்ரோஆக்டிவாக நம்பர்ஸை கால்குலேட் பண்ணி முன்னாடியே, அதாவது இந்த பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரூஃப்க்கு அந்த பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ அந்த மேன் பவர் வந்து இடையில கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு. 2 பர்சனல் ரீசன்ஸ் வந்து சில டீம் வந்து வரல. அதனால நமக்கு ஒரு 2 days தள்ளி போயிடுச்சு. ஸ்டில் நம்மளுடைய சென்ட்ரிங் டீம் வந்து அதை புல் பண்ணாங்க. அவங்க முன்னாடியே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கம்பியெலாம் ரெடி பண்ணிவிட்டு கடைன்னு பிளான் பண்ணபடி பண்ணாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு 1 day கேப் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அந்த டைமில் அது பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு இந்தந்த இடத்துல எப்படி வேணும், எங்கெல்லாம் வந்து சீலிங்கில் பாயிண்ட் வேணும், ஸ்பாட் லைட்டு வேணும், சாண்ட்லியர் ப்ரொவிஷன் வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சைட்டில் வச்சு பேசிட்டு முடிவெடுத்தால் பெட்டர். ஏன்னா இந்த டைமில் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம ரூஃபை போட்டு பிரிச்சதுக்கப்புறம் சீலிங்கில் ஏதாவது பாயிண்ட் வேணும்னா நம்ம பண்ணுறது சிரமமாயிடும். வாலில் நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஹவுஸ் ஓனரோட இன்டர்வென்ஷனோட நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ணிக்கலாம். ஸோ குஷன் 1 or 2 days வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணுறது பெட்டர். தென் மெயினான விஷயம் வந்து இப்போ இங்கே காங்க்ரீட் வந்து நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மதியம் 1:30க்கெலாம் முடிச்சிட்டோம். மார்னிங் ஏர்லியர் ஆரம்பித்து இது ரெடிமிக்ஸ்ட் காங்க்ரீட் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சீக்கிரமாக நம்ம பண்ண முடிஞ்சு. இதே நம்ம மேனுவலாக பண்ணோம்னா ஸ்டில் ஒர்க் போயிட்டுருக்கோம், ஈவினிங் தான் முடியும். ஸோ இதில் குவாலிட்டியை அஷ்யூர் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேலை செய்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமிக்ஸ்ட் காங்க்ரீட் போகிறது பெட்டர். ரெடிமிக்ஸ் காங்க்ரீட்டில் வந்து இப்போ நம்ம காங்க்ரீட்டோட கிரேடு M20 வரைக்கும் நம்ம சைட்டில் தயார் பண்ணலாம். இப்போ M25, M30 மாதிரி நம்ம காங்க்ரீட் கிரேடு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம இங்கே சைட்டில் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி சிரமம். அதனால் RMC போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி உங்கள் ரூஃப் காங்க்ரீட் என்ன கிரேட் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. வாட் நெக்ஸ்ட்? இங்கே அடுத்த கட்ட வேலை என்னென்னா, இப்போது இதுக்கு மேலே வந்து காலம்ஸ் ரைஸ் பண்ணுறது ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம மேலே ரைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து மேலே ஒரு க்யூரிங் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு 10 daysக்கு நம்ம க்யூரிங் கொடுத்துட்டு நம்ம மேலே காலம்ஸ் ரைஸ் பண்ணலாம். உள்ள ஸ்பேனை பொறுத்து நம்ம ஒரு 15 daysல வந்து கீழே சென்டரிங் கிளியர் பண்ணலாம். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு கீழே நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இனிஷியேட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம நில வைக்கிறது சம்மந்தமான வேலைகளில் ஈடுபடலாம். ஸோ அது நில வைக்கிறதுக்கு தேவையான மரத்தை வந்து நம்ம பிளான் பண்ணுறதுக்கான ரைட் டைமே இப்போது தான். இந்த ஒரு 10-15 days வந்து நமக்கு இந்த சென்டரிங் பிரிக்கிற காலகட்டத்தில் என்னென்ன ஜன்னல் வருது, என்ன வருது, இது எல்லாமே ஃபுல்லாக மெஷர் பண்ணி அதுக்கான மரத்தை எடுத்து அதை காய போட்டு அதை ரெடி பண்ணி ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணிட்டா நம்ம கீழே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணோன்னா டக்குன்னு நம்ம விண்டோஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடன்னு பிளாஸ்டரிங் ஒர்க்கு இனிஷியேட் பண்ணலாம்.
ஸோ அடுத்த கட்டத்தில் இந்த வீடு எப்படி க்ரோ ஆகுது, அடுத்தடுத்த வேலைகள் என்னங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நீங்கள் கட்டிகிட்டு இருக்க உங்கள் வீடு, உங்கள் மனசில் இருக்கிற வீடு, பேப்பரில் இருக்கிற வீடு, இல்லை ஆக்சுவலாக கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடு சிறப்பாக வர அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.